සමස්තය and rapid antigen සහ PCR ரேபிட் ஆன்டிஜன் மற்றும் பிசிஆர் செயற்பாடுகளுக்காக 6444 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அதாவது 6.4 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 26 நிறுவனங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 26 நிறுவனங்களில் 7 நிறுவனங்கள் பிசிஆர் மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனைகளை முன்னெடுத்துள்ளன. ஜார்ஜ் ஸ்டூவர்ட் நிறுவனம் ஆன்டிஜன் மற்றும் பிசிஆர் பரிசோதனைகளை முன்னெடுத்துள்ளது. எனினும் 2200 மில்லியன் ரூபாவுக்கான ஒப்பந்தத்தை வழங்கிய ஃபார்மா கொலம்போ நிறுவனம் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்படவில்லை. அவர்கள் பதிவு செய்யும் செயற்பாட்டுக்காக 2021ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் அவர்கள் தகுதியை பூர்த்தி செய்யாமையின் காரணமாக அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. எனவே அதிகூடிய ஆன்டிஜன் அதாவது 2 மில்லியன் ஆன்டிஜன்களை கொள்வனவு செய்துள்ள நிறுவனம் தேசிய ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை என்பது தெளிவாகியுள்ளது. அது தொடர்பான தரவுகள் என்னிடம் இருக்கின்றது. அமைச்சு மட்டத்தில் அது தொடர்பான விசாரணைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். අපි පරීක්ෂණයක් කරනවා ගරු මන්ත්‍රීතුමනි. එන්නත් පර්යේෂණ මට්ටමේ தடுப்பூசிகள் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் பல நிறுவனங்கள் அதனை முன்கூட்டியே கொள்வனவு செய்துள்ளன. இதனூடாக குறைந்த விலைக்கு தடுப்பூசிகளை இறக்குமதி செய்யும் வாய்ப்பு அற்றுப்போயுள்ளதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? තිබුණු අවස්ථාව පැහැරහැරීමක් කර තියෙන බව ඔබතුමා පිළිගන්නවද? හොඳ. ඔව් මේ සම්බන්ධයෙන් ප්‍රශ්න ஆம், இது தொடர்பில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. உலக சந்தையில் காணப்பட்ட விலையை விடவும் அதிகூடிய விலைக்கு நாம் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்துள்ளோம். அதுவும் ஒரு பிசிஆர் மற்றும் ஆன்டிஜன் கொடுக்கல் வாங்கலை போன்றே தெரிகிறது. நாம் நியமிக்கப்பட்டு இன்றுடன் 1 மாதமே நிறைவடைகிறது. இது தொடர்பில் நாம் ஆராய்ந்து நடைபெற்றுள்ள ஊழல் தொடர்பில் கட்டாயமாக உங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் அறிவிப்போம். මෙන්තුර අපි දැනුවත් කරනවා. දැන් සමහර සමාගම් NMRA එකේ சில நிறுவனங்கள் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்வதற்கு முன்னதாக பரிசோதனை மட்டத்திலிருந்து தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் விசாரணை நடத்துங்கள். அதேபோன்று குறைந்த விலைக்கு கோரிக்கை விடுத்திருந்த சில நிறுவனங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காமல் ஏனைய நிறுவனங்களுக்கு அதாவது உறவினர்களுக்கு உதவுவதற்காக இவ்வாறான தவறான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அது தொடர்பில் விசாரணை நடத்துவீர்களா? වැනි වැරදි ක්‍රියා සිදු වුණායි කියලා ඔබතුමා පිළිගන්නවද? ඒ පිළිබඳ පරීක්ෂණයක් කරනවද? වසංගතයට තමයි කට්ටිය මොවා වෙලා තියෙන්නේ. இதன் கீழேயே பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படாத சில நிறுவனங்கள் தொடர்பில் நான் கூறினேன். நீங்கள் கேள்வி எழுப்பும் சர்ச்சைக்கு வித்திட்ட நிறுவனத்தின் கிளை நிறுவனத்துக்கு அரசாங்கம் 2.2 பில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. இது தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தி அது தொடர்பான தரவுகளை சபைக்கு சமர்ப்பிக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். මේ සියලු තොරතුරු ඒ පිළිබඳව සභාගත කරන්න අපි කටයුතු කරනවා.